Hi friends, welcome to UTM. UTMல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ நம்ம டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 14 வீடியோ முடிச்சிருக்கோம். இது 15வது வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் என்ன? ஓகேங்களா, இது 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.4ல் கேட்டிருக்கிற கொஷின். ஓகேங்களா, ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 4 டைம் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, என்ன இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வித்தியாசம் இன்ட்டு மடங்கு டிவைடட் பை மடங்கு மைனஸ் 1. ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் ஒரே ஸ்டெப்பில் கிடச்சிடும். ஓகேங்களா, வித்தியாசம் எவ்வளவு? 24 நாள். ஓகேங்களா, தெரியுதுங்களா? 24 நாள் வந்து குறைவாக எடுத்து முடிக்க முடியுது. ஓகேங்களா, ஸோ பிக்கும் ஏக்கும் உண்டான வித்தியாசன்றது 24. எவ்வளவு மடங்கு வந்து வேலை செய்கிறார் ஏ வந்து? பி வந்து என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 நாளில் வந்து ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா ஏ வந்து அந்த வேலையை ஒரே நாளில் முடிச்சிடுவார். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து ஏ வந்து 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மடங்கு ஸ்கொயர், சாரி இங்கே மிஸ் பண்ணிட்டேன் எழுதுறதுக்கு, மடங்கு ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா, ஸோ அப்போ மடங்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு, ஸோ 3 ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா, 3 ஸ்கொயர்னால் 3 9, 9 மைனஸ் 1 8. ஓகேங்களா, ஸோ 24 × 3 டிவைடட் பை 8. 8ஆல் அடிங்க, 1 8 8, 3 8 24, 3 இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3, 3 9. ஸோ 9 நாட்கள் ஏவும் பியும் ஒரு வேலையை சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 9 நாளில் வந்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் அவுட் ஒர்க்கில் வித்தியாசம் மடங்கு அப்படின்ற இதில் வந்து ஒரு சம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே பரிசம் பார்க்கலாங்களா? 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோகப்பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? ஓகேங்களா, இது வந்து 10th எக்ஸாம்பிள் 7.29 கொஷின். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய பந்து 16 சென்டிமீட்டர் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய பந்து, உலோகப்பந்து, அதை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சின்ன சின்ன பந்துகளாக செய்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி செய்யும் போது மொத்தம் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு தான் கேள்வி. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பந்து அப்படின்னாவே நமக்கு தெரியும், அது வந்து ஒரு கோளம். ஓகேங்களா, கோளத்தோட அமைப்பு. ஓகேங்களா, ஸோ கோளத்தின் கனவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா கோளத்தின் கன அளவு 4/3 πr³. ஓகேங்களா, பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பந்தும் கோலம் தான், சின்ன பந்தும் கோலம் தான். ஓகேங்களா, பந்துனாவே கோலம் அப்படிங்கும்போது ஸோ பெரிய பந்துக்கும் இதே ஃபார்முலா தான், சின்ன பந்துக்கும் இதே ஃபார்முலா தான். அப்போ நம்ம காமனாக போடும்போது இப்படி போடுறோம் வைங்க, இது பெரிய பந்துக்கு இது சின்ன பந்துக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு 4/3யும் பையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, நம்ம அடிச்சிடறோம். ஓகேங்களா, பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா r³. ஓகேங்களா, இது வேணால் நீங்கள் பெரிய ஆறுன்னு வச்சுக்கோங்க, இது சின்ன ஆறுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பெரிய பந்து சைஸுக்கு பெரிய ஆறு, சின்ன பந்து சைஸுக்கு சின்ன ஆறு. அப்போ r³ அப்படிங்கும்போது பெரிய பந்துக்கு என்ன சைஸு? 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அப்போ 16³ அப்படிங்கும்போது 16 × 16 × 16. ஓகேங்களா, சின்ன பந்தோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் ஆரம். அப்போ 2 × 2 × 2 அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் 1 2 2 8 2 16, 1 2 2 4 2 8, 1 2 2 2 2 4. ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது? 2 × 16 × 16. ஓகேங்களா, ஸோ இப்போ 16 ஸ்கொயர் எவ்வளவு? 16 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 256. ஸோ 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 512. ஓகேங்களா, 512 வந்து பந்துகள் வந்து சின்ன பந்து வந்து செய்யலாம். ஓகேங்களா, 16 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு உலோக பந்து நம்ம உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு பந்தாக செஞ்சோம் அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 512 பந்துகள் செய்யலாம். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சதா? அடுத்து பார்க்கலாங்களா?
2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றிற்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சதவீத மாற்றம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பட் ஃபார்முலா இல்லாமல் நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? எப்படின்னு பாருங்கள், 20% ஒரு பொருளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ என்ன ரேட்டில் வந்து விற்றுருப்பாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஆர்பி வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது 200 ரூபா. ஓகேங்களா? அப்போ எவ்வளோவுக்கு விற்றுருப்பா? அப்படி 800 ரூபாய்க்கு விற்றுருப்பார். ஓகேங்களா? அப்போ 80% தான், அந்த 80% மதிப்புக்கு தான் அந்த பொருளை வந்து அவர் விற்றுருப்பார். ஓகேங்களா? ஸோ 100லேருந்து 20 கழிச்சோம் அப்படின்னா அந்த 80%. ஓகேங்களா? இன்ட்டு 25%, 100லேருந்து அந்த 25 கழிங்க, அப்போ எவ்வளவு? 75. ஓகேங்களா? டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பெருக்குங்க. 80 × 75 பெருக்குனா எவ்வளோ வருது? 75 × 8 8 40 4 7 56 56 60. ஸோ 6000. ஓகேங்களா? 6000 டிவைடட் பை 100. இந்த சைபருக்கு இந்த சைபர் அடைஞ்சது, இந்த சைபருக்கு இந்த சைபர் அடைஞ்சது. ஓகேங்களா? அப்போ 60% வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா 100%லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். 100% இருந்து இந்த 60% மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 40%. ஓகேங்களா? இது 4 மாதிரி தெரியாது, 40%. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா 40% தான் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் இங்கேயே கூட அடிச்சிடலாம். அடிச்சிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், இந்த 8 75 பெருக்கிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது பெருக்கி 100ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வர விடையை 100%லேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அந்த நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை, இந்த மாதிரி டைப் சம்மை வந்து நீங்கள் இப்படியே வந்து இது பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் நம்ம போகணுன்ற நீடு கிடையாது. ஓகேங்களா? ஃபார்முலா பேஸ் போனோம் அப்படின்னா என்னாகும்? எக்ஸ்ன்றது 20%, 20%ன்றது தள்ளுபடி. அப்படிங்கும்போது நம்ம அது வந்து மைனஸில் போடுவோம். -20, ஒய் அப்படின்றது -25 ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா -20 × -25 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டு ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து இந்த பர்சன்டேஜை கழித்து என்ன வருதோ அதை போட்டு ரெண்டையும் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ணி அதை 100%லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 15 வீடியோ முடிச்சாச்சு. அதாவது 45 சம்ஸு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.